அஸ்ஸலாமு அலைக்கும். ஒரு அருமையான டேஸ்ட்டோட நம்ம வீட்டிலேயே நம்ம லெமன் பவுட்ரு ரெடி பண்ணிக்கலாம். வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். உண்மையிலே சொல்லணும்னா டேஸ்ட் வேறு லெவலாக இருந்தது. நீங்களும் லெமன் கிடச்சா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வேலை ரொம்ப ஈஸி தான். இதுக்கு ரொம்ப ரிஸ்கே கிடையாது. நான் ஒரு 7, 8 பழம் தான் எடுத்திருந்தேன். ஆனால் நான் ஜூஸ் புளியும் போது பார்த்தீங்கன்னா 5 பழம் தான் நான் ஜூஸ் புளிஞ்சிருந்தேன். ஏன்னா ஜூஸ் வந்து நிறையா வந்திருந்தது. அதனால் 5 பழத்தோடையே நான் நிப்பாட்டிக்கிட்டேன். ஏன்னா நமக்கு வந்து அளவாக நம்ம எடுக்கணுங்கிறதுக்காக நான் வந்து 1 கப் அளவுக்கு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் எடுத்திருக்கேன். ஆனால் 3/4 கப் அளவுக்கு தான் இதில் லெமன் ஜூஸ் நான் இப்போ எடுத்திருக்கேன். இதை எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த கப்பாலேயே எடுத்தோமோ அதே கப்பால் பார்த்தீங்கன்னா 5 கப் அளவுக்கு நம்ம சுகர் சேர்த்துக்கலாம். அளவுன்னு பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ கிட்ட சுகர் இருக்கும். அதை வந்து 5 கப்பாக நம்ம சேர்த்துட்டு இந்த லெமனோட வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரே ஃபுல்லாக வந்து நம்ம ஸ்பூனால் வந்து கை போடக்கூடாது. ஸ்பூனாலேயே நல்லா நம்ம ஃபுல்லாக தடவி விட்டுறணும். தடவி விட்டுட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாளைக்கு இதை வந்து நம்ம ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சிடலாம். வெயில்லையோ ஃப்ரிட்ஜ்லேயோ வைக்கக்கூடாது. இதை அப்படியே நம்ம காய விட்டுறணும். ஒரு 5 மணி நேரத்துக்கு ஒரு தடவை 5 மணி நேரத்துக்கு ஒரு தடவை என்ன செய்யணும், ஸ்பூனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். மிக்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 நாளுக்கு அப்புறம் 3வது நாள் தான் இதை நம்ம ரெடி பண்ண போகிறோம். இது நான் 2வது நாள் தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். 10 மணி நேரம் நான் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன். இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 3வது நாள் தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் இதை ரெடி பண்ணிக்கிட்டேன். ஒரு 2 கப் அளவுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒயிட்டாக நம்ம எடுத்துக்கலான்னு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பொடியை நமக்கு வேணும்னாலும் சலிச்சுக்கலாம். சலிக்கணுங்கிற அவசியம் இல்லை. வேணும்னா நீங்கள் சலிச்சுக்கோங்க. இதையும் ஒரு வந்து ஏர் கண்டெய்னர் பாக்ஸ்லேயும் சேர்த்துட்டு அடுத்தது ஒரு 2 கப் அளவுக்கு பார்த்தீங்கன்னா இதையும் எடுத்து அதில் கொஞ்சம் ஃபுட் கலரும் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கரைச்சோடனே அவ்வளோ சூப்பராக இருந்தது. எந்த ஒரு கெமிக்கலுமே இதில் சேர்க்காம நம்ம வந்து நேச்சுரலாக ரெடி பண்ணியிருக்கோம். இதெல்லாம் போய் கடையில் வாங்காமல் வேலை ரொம்ப ஈஸி தான். நம்ம ஜூஸ் புளிகிற டைமும் அந்த சுகர் ரெடி பண்ணுற டைம் தான். மற்றபடி பார்த்திங்கன்னா 2 நாளைக்கு காய விட்டுட்டு இது 3ஆம் நாள் நம்ம இதை வந்து ரெடி பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஜூஸ் கிளாஸில் ஐஸ் கப் சேர்த்துட்டு அதிலே 1½ ஸ்பூன் அளவுக்கு 1½ ஸ்பூன் அளவுக்கு பவுடரும் சேர்த்துட்டு நமக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ தண்ணியும் சேர்த்துக்கலாம். இனிப்பு பத்தலைன்னா நம்ம சுகர் கூட சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்.